पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं कमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्यातविलोड्यतां पनीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம நேற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறது, நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். யோக சூத்திரத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின உரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். விருத்தி விபூதி பாதம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். விபூதி பாதத்தில் நேற்று முதல் சூத்திரம் பார்த்துருக்கோம். தேசபந்த சித்தஸ்ய தாரணா. தேசபந்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல, அந்த ஒரு விஷயத்திலேயே இந்த சித்த விருத்திகளை கட்டி போடுறது. பந்தம் பண்றதுன்னா கட்டி போடுறது எதுவோ அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா தாரணா அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இதுதான் ஆச்சாரியர் என்ன பண்ணார், நேற்று பாட்டத்தில் நம்ம பார்த்தோம். சதாசிவ பிரம்மேந்திரோட விருத்தியில பார்த்தோம். ஆதாராதி தேசா, ஆதாராதி தேசா அதஸ்தாத் அபிஹிதாக. என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாரம் முதலிய எந்தெந்த ஆதாரத்துல பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சுன்ற. இதுக்கு முன்னாடி என்ன அர்த்தம், போன பாதத்துல சதாசிவ விருத்தியை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த இடத்துலலாம் தாரணை பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியாச்சு. எந்தெந்த இடத்துலலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். மொத்தம் மூலாதார சக்தியிலேருந்து ஆரம்பித்து மொத்தம் 6 சக்கரங்கள், ஷட்சக்கரங்கள், அதுக்கப்புறம் பிந்து, அதுக்கப்புறம் சகசிராரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரியாதீதம் சொல்லக்கூடிய தலைக்கு மேலே 12 அங்குல இடத்துல இருக்கிறது ஒரு ஸ்தானம். அப்போ இத்தனை ஸ்தானங்கள் இருக்குது. அப்புறம் பஞ்ச தத்துவங்களில் பிருத்திவி முதலிய பஞ்சபூத்தங்கள்லையும் தியானம் பண்ணுறது, தாரணை பண்ணுறது. இது மாதிரி மூர்த்தங்களாக இருக்குது. பாகவதத்தில் சொல்கிறதுலாம் மூர்த்தங்களை சொல்லுது. ஏதாவது சிலைகள், விக்கிரகங்கள் அதில் பண்ணுறது, இல்லை ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு பண்ணுறது, இல்லை தீபத்தில் பண்ணுறது, இல்லை சூரிய சந்திரனில் பண்ணுறது. இது மாதிரி நம்ம இப்போ என்னெல்லாம் பகவத்கீதையில் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அந்த உபாசனைகள் எல்லாத்துலேயுமே முதல்ல சம்பவிக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாரணை சம்பவிக்கும். முதல்ல தாரணை பண்ணதுக்கு பிறகுதான் உபாசனம் சொல்லக்கூடிய தியானம் சம்பவிக்கும். அப்போ தாரண தியான சமாதி மூணுத்தையும் உபாசனம் அப்படின்னு சொல்லணும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் இங்கே சதாசிவர் எழுதுறாரு, ஆதார ஆதி தேசாகா. ஆதாரம்னா மூலாதாரம் முதலிய தேசங்கள், அகஸ்தாத் அபிஹிதாக கீழே பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கின்றது. கீழே என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. தத்திர ஆத்மனிவா சித்தஸ்ய. சரி, ஒன்று பார்த்தீங்கன்னா தாரணம் பார்த்தீங்கன்னா 2 விதமாக சம்பவிக்கும். ஒன்று சகுனம், இன்னொன்று நிர்குணம். சகுனமாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஆதாரம் மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு என்னென்னலாம் இருக்கோ பகவத்கீதையில பார்த்தீங்கன்னா 10-20க்கு மேலே எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த 10-20க்கு மேலே 39 ஸ்லோகம் வரைக்கும், 10வது அத்தியாயம் 21லேருந்து 39 ஸ்லோகம் வரைக்கும் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சகுனத்தில் வந்துடும். அதே நிர்குணம்ன்றது போது பார்த்தீங்கன்னா அகமாத்மா குடாகேஷக அப்படின்னு 20வது ஸ்லோகத்தில் 10-20ல் சொல்லியிருக்காரு. அகமாத்மா குடாகேஷக அதான உத்தமமான உபாசனை சொல்லியிருக்கோம். அந்த ஆத்மாலேயே தத்திர ஆத்மனிவா அப்படின்ட்டு அந்த ஆத்மாலேயே கூட பார்த்தீங்கன்னா தாரண தியான சமாதி சம்பவிக்கும். 6வது அத்தியாயம் 25வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஷனை ஷனை பரமே
புத்தியா திருத்தி கிரகீத்தையா. நல்லா வந்து பாத்தீங்கன்னா புத்தியனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேக புத்தியினால இது போய் இது போய் இது போய் இது போய் இது போயின்னு சொல்லிட்டு வெறும் கான்சியஸ்னஸ்ல மட்டும் நிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பண்ண வேண்டும். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவான கிஞ்சிதப்பி சிந்தைய, ஆத்மாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காதே அப்படின்னு கீதால சொல்ற. அப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஆதாராதி தேசா அதஸ்தா தபஹிதான்றது வந்து சகுன தியானங்கள், ஆதாரம் மற்ற விஷயங்கள்ல தாரணை பண்றது. அதே வந்து பாத்தீங்கன்னா தத்திர ஆத்மனிவா அப்படின்னா அல்லது வான்றதுக்கு அர்த்தம் அல்லது, அல்லது ஆத்மாலையும் கூட. ஆத்மான என்னது, நிர்குண நிராகாரம், வெறும் சிதி சக்தி மாத்திரம். சித்தினா சைத்தன்ய மாத்திரம், திருஷி மாத்திர திரஷ்டா திருஷி மாத்திர, வெறும் பார்ப்பவன் இடத்திலேயே சமாதி பண்றது. அதுவோ இது வந்து பாத்தீங்கன்னா சித்தசிய பந்தக. சித்தசிய பந்தகனா சித்த விற்த்திகள் இருக்குல்ல, இந்த சித்த விற்த்திகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ற, வேற எந்த விஷயங்களும் இன்டர்ஃபயர் ஆகாம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பந்தக ஸ்தானம் தாரணா இத்தியுச்சதே. அந்த தேசத்துல அந்த ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே விஷய சிந்தனையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாரணா என்று சொல்லப்படுகிறது. அப்போ முதல்ல சகுனத்தை பண்ணணுமா அப்படின்னா, ஆமா ஆச்சரியர் பின்னாடி ஸ்லோகங்கள்ல ஏற்கனவே வியாச பாஷ்யத்துல பார்த்துட்டோம், இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் திரும்ப ரிட்டர்ன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து நம்ம யாத்திரை ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம எங்க இருந்து இருக்கோமோ அங்க இருந்து யாத்திரை ஸ்டார்ட் ஆகும். நான் டெல்லிக்கு போகணும் அப்படின்னா திருவண்ணாமலையில இருந்து முதல்ல சென்னைக்கு போகணும், அப்புறம் சென்னையில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் பிடிக்கணும். நான் இங்கிருந்து திருவண்ணாமலை இருந்து நேரம் நான் டெல்லி போய் இறங்க முடியுமா, முடியாது, நிறைய கிராஸ் பண்ணி தான் போகணும் எல்லாத்தையும். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதனையில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சகுனங்கள் தான் நம்ம மெடிடேஷன் பண்றதுக்கு தாரணை பண்றதுக்கு விஷயமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்குண நிராகாரம் அதை வச்சுக்கணும். ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டா தது யுக்தம் யோகி யாக்ஞவல்யே, யோக யாக்ஞவல்யே, யோக யாக்ஞவல்ய ஸ்மிருதி, யோகி யாக்ஞவல்ய ஸ்மிருதின்னு பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா பிருகத் யோகி யாக்ஞவல்யன்னு பேரு. அதுக்கு பேரு பிருகத் அப்படின்னு போட்டா சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். யோகி யாக்ஞவல்ய ஸ்மிருதின்னு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மனுஸ்மிருதி மாதிரியே ஒண்ணு கிடைக்குது. தர்மசாஸ்திரத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்ய ஸ்மிருதின்னு ஒண்ணு இருக்கு, அதை எடுக்கக்கூடாது. பிருகத் யோகி யாக்ஞவல்ய ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா போய் எங்க நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா யோகி யாக்ஞவல்ய ஸ்மிருதியில நிக்காம யாக்ஞவல்ய ஸ்மிருதியிலேயே போய் நிக்குது. யோக கிரந்தம் வேற, சம்ஹிதான்னு வரும். யோகி யாக்ஞவல்ய சங்கீதாலேயே போய் நிக்குது ஒழிய யோகி யாக்ஞவல்ய ஸ்மிருதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டவே மாட்டேங்குது. யாரும் அப்லோட் பண்ணாம இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு மட்டும் நான் பார்த்தேன், ஒரே ஒரு கிரந்தம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நான் திரும்ப போய் பார்க்கறது கிடைக்கவே மாட்டேங்குது. அது மாதிரி அப்ப யோகி யாக்ஞவல்ய ஸ்மிருதின்னு யோக சாஸ்திரம். அது எப்படி பதஞ்சலி சூத்திரம் எழுதியிருக்காரோ அதே மாதிரி யாக்ஞவல்யனும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருக்காரு. உபாசனை எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம அனுபூதிக்காக. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யமாதி குண யுக்தஸ்ய, யம முதலிய குணங்களோடு சேர்ந்தவனாக மனசக ஸ்திதிர ஆத்மனி, மனச வந்து பாத்தீங்கன்னா மனதில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதி பண்ணணும், நிலை நிற்க வைக்கணும், நிப்பாட்டணும். இந்த ஆத்மாலேயே நிப்பாட்டணும் அப்படின்னா இந்த ஆத்மான்றது என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு என்ன சொல்லுவீங்க? ஆத்மான்றது என்னது? யதாவாச்சோ நிவர்த்தந்தை அப்பிராப்பிய மனசாசக. தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் வருது, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்கும் மனசும் எட்டாதது இந்த ஆத்மா. அப்ப என்ன பண்ண முடியாது? வாக்குல சொல்ல முடியாது, மனசால சிந்தனை பண்ண முடியாது. அப்ப வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத ஒரு தத்துவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான். இவ்வளவுதான், வெறும் நான். அந்த நானுக்கு வந்து நாம ரூபம் இருக்கானா? நாமம் இருந்து ரூபம் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? வாக்குல சொல்லலாம், மனசுல வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கலாம். அப்ப சகுன உபாசனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கீதால பார்த்துட்டு இருக்க விபூதி யோகத்திலேயோ இல்ல 11வது சாப்டர்ல பார்க்கக்கூடிய வைஸ்வானர வித்யான்னு சொல்ற விஸ்வரூப தரிசனத்திலேயோ இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா வாக்குல சொல்ல முடியும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனசால நினைக்க முடியும். அதே நேரத்துல 10-20 சொல்ல அகமாத்மா குடாகேஷ, நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு கீதால சொன்னார். நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்காரு. அந்த ஆத்மாவை எப்படி சிந்திக்க முடியும் அப்படின்னு சிந்திக்க முடியாது சுவாமி. நேதம் யதிதம் பிரம்ம உபாசதே, கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுது, இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா இது என்று என்ன பண்ண முடியாது, தியானம் செய்ய முடியாது. நீ இது என்று எதனை தியானம் செய்கிறாயோ அது ஆத்மா இல்லை. ரொம்ப கிளியர்.
அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது? எதையெல்லாம் இதுன்னு நீங்க சிந்திக்கிறீங்களோ அதெல்லாம் ஈஸ்வரனோட சகுன ரூபத்தை தான் சிந்திக்கிறீங்களுடைய நிர்குணத்தை இல்லை. சுத்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா மனதினால் சிந்திக்க முடியாது, வாக்கினால் சொல்ல முடியாது. அப்ப ஒரே ஒரு மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா அடையிறதுக்கு இருக்கு. என்னது? எண்ணேத்தி நேத்தி வச்சனை நிகமா அவோச்சு. சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா பிராதஸ்மரணத்தை சொல்லும் போதே சொல்றாரு, இது இல்லைன்னு மட்டும்தான் அடைய முடியும். பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது, நேத்தி நேத்தி இத்தியாத்மா அக்ராகியோ, இது இல்லை என்று மட்டும்தான் இந்த ஆத்மாவை அடைய முடியும், இதை கிரகணம் பண்ண முடியாது. அப்ப அடைய முடியாத சுவாமி, அடைபவன் தான் அந்த ஆத்மா, அறிபவன் தான் அந்த ஆத்மா, அவன் வேற ஒன்றா தன்னை அறிய முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மான்றது எதுனா அறிபவன் தான் ஆத்மா. நம்ம இந்த இதுல வந்து ஆத்ம அனாத்ம விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகம் சொல்லும் போதே நான் சொல்றேன், என்னது? சர்வம் திருஷ்யம் அனாத்மாசியா, சர்வம் திருஷ்யம் அனாத்மாசியா. இந்த வாக்குக்கு மனசுக்கு எதெல்லாம் திருஷ்யமா இருக்கோ இந்த புத்திக்கெல்லாம் அதெல்லாம் அனாத்மா தான். அது எவ்வளவு பெரிய கிருஷ்ண ரூபமா இருக்கட்டும், ஐயோ அற்புதமா இருக்கு. இன்னைக்கு காலைல ஒரு சயன கோலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்தேன். ஏன்னா விஸ்வபதி புண்ணிய காலம்ல இப்ப போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நல்ல சயன கோலத்துல ஒண்ணு படுத்திருக்காரு ஆகாசத்துல. பார்த்தா அவ்வளவு அற்புதமா இருக்கு. என்ன புண்ணாக்கா இருந்தாலும் சரி, அதுவும் வந்து என்னது? திருஷ்யம் தான். நல்ல சிதம்பரம் நடராஜரோட ரூபத்தை பார்க்கணும், ஆஹா அற்புதமா இருக்காரு சிவபெருமான். நல்ல சோமாஸ்கந்தரோட வந்து குடும்பமா இருக்கார், பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்கு. புண்ணாக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய் தான். எதெல்லாம் நீங்க நாமரூபத்தோடு பார்க்கின்றீர்களோ அது எல்லாமே பகவானோட என்னது? அபரம் ரூபம், சகுன ரூபம். அதெல்லாம் மாயிக்கம், அது வாஸ்தவம் இல்லை. அப்ப எது வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு எட்டாததோ, மனசுக்கு எட்டாததோ, வாக்குக்கு எட்டாததோ அதுதான். அப்ப அதை எப்படி அடையிறது? நேத்தி பண்ணி மட்டும்தான் அடைய முடியும். நானா இருக்கிறது மட்டும்தான் ஆத்ம தியானம். நான் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது சிந்திச்சேன் அப்படின்னாவே அது ஆத்மா இல்லை. நேதம் எதிதம் பிரம்மோபாசத்தே, கேனோபனிஷத்துல இருக்கிறது. இது என்று எதனை நீ அறிகிறாயோ உபாசிக்கிறாயோ அது பிரம்மம், ஆத்மா இல்லை. தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப யோகி யாக்கியவல்ய ஸ்மிருதியில என்ன பண்றாருன்னா, யமாதி குணயுக்தஸ்ய, யம முதலிய குணங்களோடு கூடியனவனாக இருப்பவன் நிதித்தியாசனத்தில் இருக்கும் போது சமாதி அபியாசம் பண்றவன் என்ன பண்ணணும்? மனசக ஸ்திதிர் ஆத்மனி, மனசை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவிலேயே நிலை பெற செய்ய வேண்டும். 6:25 இததான் சொல்லுது, ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே. அது எப்போ சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே நடந்துருமா சுவாமி அப்படின்னா இருக்காது. தாரணைக்கு என்ன சொல்லிருக்கோம்? 12 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டினீங்கன்னா அது பூர்ண தாரணம். ஆனா 12 செகண்ட் நிப்பாட்டுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, எடுத்தோன்னே விருத்தி இல்லாம நின்று பாருங்க. விருத்தி இல்லாம எத்தனை செகண்ட் நிக்க முடியுதுன்னு பாருங்க. நம்ம செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் 4 செகண்ட்ல நிப்பீங்களா நீங்க? யாராவது இருக்கீங்க? கை தூக்குங்க பாருங்க. சாமி நான் 4 செகண்ட் விருத்தி இல்லாம நிக்க முடியுது, கை தூக்குங்க பார்க்கலாம். தைரியம் இருக்கா அந்த அளவுக்கு உங்களுக்கு? நம்மள்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 செகண்ட் 2 செகண்ட் 3 அதுக்குள்ளார தாட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சு. ஏதோ ஒரு தாட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ எந்த ஒரு தாட்டும் இல்லாததுதான் வந்து பாத்தீங்கன்னா விருத்தி விஹீனம் தான் ஆத்மா, விருத்தி இல்லாததுதான் ஆத்மா. அப்ப சித்த விருத்தி இல்லாத நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை வந்து சித்த விருத்தி இல்லாத ஆத்மால நிப்பாட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 செகண்ட் 2 செகண்ட் 4 செகண்ட் அப்படிதான் இருக்கு. இதை என்ன பண்ணணும்? அபியாசம் பண்ணி 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 பண்ணி. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா 6:25 சொல்லும் போது ஷனை ருபரமே என்ன பண்ணணும்? மெதுவா 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 வந்து பாத்தீங்கன்னா அதை நிப்பாட்டணும். ஏன்னா அவ்வளவு ஈஸியா டக்குன்னு ஹடத்தினால முடியாது. அப்ப மெதுவா மெதுவா விவேக புத்தியை யூஸ் பண்ணி, விவேக புத்தி என்னது? இது அனாத்மா, இது அனாத்மா. எந்த தாட்டு வந்தாலும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது அனாத்மா, இது அனாத்மா, இது அனாத்மா, இது அனாத்மான்னு சொல்ற பிராக்டிஸ் வச்சுக்கணும். இது அனாத்மா, இது அனாத்மா, இது திருஷ்யம், இது திருஷ்யம். யோகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம். இதை சொல்லி 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 மனசு மெதுவா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகி மெதுவா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா 2 செகண்ட் 3 செகண்ட் ஆகும், 3 செகண்ட் 4 செகண்ட் ஆகும், 4 செகண்ட் 5 செகண்ட் ஆகும், 5 செகண்ட் 6 7 8 9 10 11 12 செகண்ட் வந்துருச்சு அப்படின்னா அது இப்போ என்ன? அது 12 தாட்டு, வேற எந்த குறுக்கீடும் இல்லாம, வேற தாட் இல்லாம 12 தாட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருத்தி இல்லாம ஸ்புரண மாத்திரமா இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாரணம்.
இததான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாலேயே ஸ்திதி பண்றது அப்படின்னு போட்டிருக்க. 12 செகண்ட் ஸ்திதி பண்றதுக்கு பேரு தாரணா இத்தியுச்சதே. இதனையே தாரணை என்று சொல்கிறார்கள். சத்பிர் யோக சாஸ்திர விசாரதை, யோக சாஸ்திரத்துல நிபுணர்களா இருக்கக்கூடியவர்கள் இதையே வந்து பாத்தீங்கன்னா தாரணை என்று சாதுக்களால் சொல்லப்படுகிறது. சொல்லியாச்சு. நேத்து பாட்டம் முடிஞ்சு. இன்னைக்கு பாட்டம் 2வது சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார். சதாசிவ பிரம்மேந்திரர் விருத்தி எழுதுறார். தத்து சாத்தியம் தியானம் லட்சியதி. தத்து சாதனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும், கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அதுல நின்றக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சாதுக்கள் மத்தியில சாதகர்கள் மத்தியில ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னா, ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கா. நான் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் தான் என்னால உட்கார முடியும் அப்படின்னா டெய்லி அரை மணி நேரமே உட்கார்ந்துட்டு இருக்கேன். சாமி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா அதுலயே சாமி நான் 10 நிமிஷம் உட்கார்றேன், 20 நிமிஷம் உட்கார்றேன், ஏன் அதுக்கு மேல உட்கார முடியாதா? ட்ரை பண்ணவே இல்லை. உத்தர பூமிகளை வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி பண்ணணும். நம்மளோட எவ்வளவு மேக்சிமம் அவுட்புட் என்ன இருக்கோ அதை வெளியில வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வரணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாத்தியத்தை அடையாம சாதனத்திலேயே என்ன பண்ணிடுறாங்க, நின்னுறாங்க. அப்ப தாரணை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது அல்டிமேட் இல்லைங்க, அதுக்கு பேரு சாதனம் அப்படின்னு பேர். அந்தரங்க சாதனம் அதான சொல்றோம். அப்ப அந்தரங்கம்னு என்ன அர்த்தம்? தாரணையும் சாதனம் தான், தியானமும் சாதனம் தான், சமாதியும் சாதனம் தான் ஆத்மாவை அடையிறதுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த தாரணைன்ற சாதனம் எதுக்கு எதை சித்தப்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்து சாத்தியம். தத்து சாத்தியம்னா அந்த தாரணையினால் சித்தப்படுத்தக்கூடியது சாத்தியம். எது சித்தப்படுத்தக்கூடியது அப்படின்னா தியானம் தான் சித்தம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தாரணையை வச்சுக்கிட்டு நம்ம சாத்தியப்படுத்தக்கூடியது எது அப்படின்னா தியானம். அதனால அந்த தியானத்தை வந்து பாத்தீங்கன்னா லட்சியத்தி அப்படின்னா அந்த தியானத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் பதஞ்சலி முனிவர் 2வது சூத்திரத்துல. தத்ர பிரத்யைகதானதா தியானம், தத்ர பிரத்யைகதானதா தியானம், தத்ர பிரத்யேகதானதா தியானம். ஏகதானதா அப்படின்றது தத்ர அப்படின்னா தஸ்மின் விஷயே. எந்த விஷயத்துல நீங்க வந்து தாரணைய பண்ணி அபியாசம் பண்ணினீங்களோ, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சகுனத்துல பண்ணிருக்கலாம், இல்ல அப்படின்னா நிர்குணத்துல. முதல்ல சகுனத்துல பண்றவங்க அதுக்கப்புறம் நிர்குணத்துல பண்ணணும். அப்ப சகுனத்துல பண்றதா இருக்கட்டும் இல்ல நிர்குணத்திலயா இருக்கட்டும், எதுல நீங்க தாரணை பண்ணீங்களோ தத்ர அப்படின்னா அந்த விஷயத்திலேயே, தாரணை பண்ண அந்த விஷயத்திலேயே பிரத்யய ஏகதானதா. பிரத்யய ஏகதானத்தானா, பிரத்யம் அப்படின்னா விருத்தி, விருத்திக்கு இன்னொரு பேரு பிரத்யம், எண்ணம், தாட்டு. அந்த பிரத்யத்தை வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏகதானதா. ஏகதானதா அப்படின்னா ஒன்று போலவே இருக்க செய்வது. ஒரே மாதிரி தாட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்க வச்சீங்க அப்படின்னா அதுக்கு பேரு தியானம். எத்தனை தியானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 தாரணை ஒரு தியானம். எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாரணைய வந்து பாத்தீங்கன்னா 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் அப்படின்னு மெதுவா பயிற்சி பண்ணி 12 செகண்ட் வரைக்கும் அடையிறோமோ, அப்ப நம்ம 12 செகண்ட் அடையிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிராக்டிஸ் பண்றீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? இப்ப நம்ம ஜபம் எல்லாம் பண்றோம். ஜபம் வந்து பாத்தீங்க எத்தனை தாட்டு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஜபம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் 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 சொல்றீங்கன்னு வச்சுங்க. ஓம் 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 எத்தனை தாட் வந்துட்டு போச்சு பாத்தீங்கன்னா. இப்ப நான் 12 தாட் சொல்றேன்னு வச்சுங்களேன். சொல்லும் போது வாக்குல சொல்லும் போது பாத்தீங்கன்னா வருதா, ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3-4 சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்துட்டு போச்சு. 12 தாட்டுக்கு நடுவுல 4 தாட்டுக்கு மேல என்ன ஆயிடுச்சு, வந்துட்டு போயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா தாரணை இன்னும் ஆகல. அப்ப இப்ப இதே மாதிரி நீங்க வச்சுக்கணும். தாரண பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்றோம். முதல்ல தாரண பிராக்டிஸ் தான் பண்றோம். அதுக்காக தான் ஜபத்தை ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது மெதுவா என்ன ஆகும்? இப்ப நான் 12 செகண்ட் பண்றது கஷ்டமா இருக்கா, இதே ஒரு 20 நிமிஷம் இந்த ஓங்காரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்துட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, ஜபத்தை வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா சும்மா லைட்டா வெளியில போய் ஒரு வாக் பண்ணிட்டு திரும்ப வந்து உட்காருங்க. திரும்ப உட்காந்துட்டு திரும்ப ஆரம்பிங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா
12 தாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்டு தான் வெளியில போயிருக்கும், 2 தாட்டு வெளியில போயிருக்கும். 12 தாட்டு கரெக்டா போயிட்டே இருக்கும். நடுவில் மட்டும் சின்ன டிஸ்டர்ப் வந்துருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்தை பண்ணதுக்கு பிறகு ஜபம் திரும்ப ஒரு 20 நிமிஷம் ஜபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 40 நிமிஷத்துக்கு மேல போய் பாருங்க, மெதுவா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த 12 தாட்ல ஒரு தாட்டு மட்டும் வெளில போயிருக்கும், 11 தாட்டு கரெக்டா ஓங்காரமா இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு மணி நேரம் பண்ணதுக்கு பிறகு பாருங்க 12 தாட்டும் 12 ஓங்காரமா அப்படியே இருக்க, எந்த மனசு எங்கேயும் போகாம. அப்போ எந்த அளவுக்கு நீங்க அபியாசம் பண்ண 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 வந்து பாத்தீங்கன்னா தாரணம் சித்திக்குது. அப்ப நம்ம பண்ற ஜபம் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா தாரணத்தை அபியாசம் பண்றதுன்னு பேரு. யாராவது கேட்டாங்க அப்படின்னு என்ன சொல்லணும்? தாரணை அபியாசம் பண்றேன். தாரணை வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமம். தாரணைக்கு என்ன பேரு? மனோ சமத்துக்கு என்ன லட்சணம் சொல்றோம் தத்துவ போதத்துல? சமஹக்கா மனோனிகிரஹா. சமம்னா என்ன அர்த்தம்? மனதை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் செய்தல். நிரோதம் செய்தல்னா என்ன அர்த்தம்? முழுசாவா அப்படின்னா இல்ல எடுக்கக்கூடாது. 12 செகண்ட் வரைக்கும் நிரோதம் பண்ணினீங்கன்னா வேற தாட்டு வராம எதே ஒரே தாட்ல வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சமம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தாரணையை பத்தி வந்து பேசும்போது நம்ம இந்த தியானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 12 செகண்டுக்கு மேல 12 தாரணா ஒரு தியானம். அப்ப 12 × 12 வந்து பாத்தீங்கன்னா 144 செகண்ட் வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற தாட்டே இல்லாம நான் வந்து பாத்தீங்கன்னா ஆகிற சுவாமி. அதுக்காக பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த அபியாசத்துக்கு என்ன பேர் அப்படின்னா தியான அபியாசம்னு பேர். தைலதார மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி தாரம் இல்லை, தண்ணியை ஊத்துனீங்கன்னா துண்டு துண்டு துண்டா விழுவும். அதே விளக்கெண்ணெயை ஊத்துனீங்க அப்படின்னா என்ன ஆகும்? சிமிச்சச்சு இது இருக்கா? விளக்கெண்ணெய் இருக்கா இதுல கேரளால? திக்கா இருக்குமே, இருக்கா? அதுதான் விளக்கெண்ணெய் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திக்கா இருக்கும். அது ரொம்ப திக்கா இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டா ஊத்துனீங்க தேனு கூட அப்படிதானே, தேனை ஊத்துனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒழுகிட்டே இருக்கும், கேப் இல்லாம, டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தவருத்தி கரெக்ட் நீங்க சொன்னது டென்சிட்டி. அப்ப நீங்க தாரணையினால டென்சிட்டி அதிகப்படுத்தி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே தாட் ஃப்ளோ ஆச்சுன்னா 144 தாட் அது மாதிரி போச்சுன்னா அந்த அபியாசத்துக்கு பேரு தியான அபியாசம். பிரத்யய ஏகதானத்தான். ஏகதானத்தான என்ன அர்த்தம்? தைலதாரை போன்று ஒரே மாதிரி விருத்திகள் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தியானம் அப்படின்னு ஆச்சாரியா சொல்றேன். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரோட விருத்தியை பார்த்தேன். சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்றாரு தத்திரனா என்ன சுவாமி எடுக்கணும்? சூத்திரத்துல இருக்கிற தத்திரனா என்ன எடுக்கணும்? யதோக்த தேசே சொல்லிட்டார். யதோக்த தேசனா சொல்லப்பட்ட தேசத்தில். நம்ம தாரணையை எந்த தேசத்துல பண்ணணுமோ, ஒண்ணு சகுனமா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், அப்புறம் விசுத்தி, அப்புறம் ஆக்ஞா, இதெல்லாம். இப்ப நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புருவ மத்தியே பாருங்க புருவ மத்தியே பாருங்க ஓங்காரத்தை சொல்லும் போது நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் பண்றது ரொம்ப கஷ்டம். ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே நேரத்துல புருவ மத்தியை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புருவ மத்தி ஈஸி. ஏன்னா புருவ மத்தி வந்து பாத்தீங்கன்னா வெளியில தானே இருக்கு. இப்ப ஹிருதயம்னு பார்க்கும்போது என்ன இருக்கு? ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கல்பனை பண்ண வேண்டியிருக்கு. ஒரு தாமரை மொட்டு மாதிரி இருக்கும், மாமிச ஆகாரம், அதுக்குள்ளார ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளார பகவான் இருப்பார். இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விசுவலைஸ் பண்ற சாமர்த்தியம் உங்களுக்கு இருந்தாதான் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விசுவலைஸ் பண்றது வந்து கல்பனையை பார்த்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது நம்மளால. நான் சொல்றேன், உங்க அம்மா மனசுக்குள்ள கொண்டு வாங்க டக்குன்னு. அம்மா வருவாங்க, உணர்வா வருவாங்க. அம்மாவோட ஃபிகர் வருமா? முகம் வந்து ஃபுல்லா பாருங்க பார்க்கலாம். அம்மாவோட ஃபிகர், என்னோட அப்பாவோட ஃபிகர், டக்குன்னு பார்த்தோன்னே என்னோட இஷ்ட தேவத்தையோட ஃபிகர் எனக்குள்ளார மனசுல வருது அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிறைய பேருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்திலேயோ இல்ல மூலாதாரம் அது இதெல்லாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் வர்றது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனா வந்து புருவ மத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. உங்களுக்கு கண்ணை வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கண்ணையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா மெதுவா அந்த புருவ மத்தியில லைட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்லா வந்து தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா போதும். எனக்கு வந்து என்ன பண்ண, இப்ப நான் குங்குமம் இங்க வைக்கிறேன் பாத்தீங்களா, லலாட்டம்னு பேரு. இதுக்கு பேர் பிந்து சக்கரத்தோடது. முன்னாடி நான் எங்க தெரியுங்களா வச்சுட்டு இருந்தேன் குங்குமம்? இங்கதான் வைப்பேன், சென்டர்ல தான், புருவ மத்தியில தான் வைப்பேன்.
என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டா, பல வருஷங்களா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த குங்குமம் வந்து பாத்தீங்கன்னா சரியான குங்குமம் நல்லா போயிட்டே இருக்கும். எங்க போனாலும் கோயில்ல எடுத்து குங்குமத்தை வச்சிருவோமா, அவன் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் குங்குமம் ஏதாவது வச்சிருப்பான். எனக்கு இந்த இடத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் போதெல்லாம் இந்த இடத்துல புண்ணா இருக்கும் எனக்கு. அப்படியே ஒரு கலராகவே இருக்கும், தோல் செப்பரேட் ஆகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஒரு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குங்குமம் வச்சு 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 இந்த இடமே கருப்பா இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்க, எல்லாம் ஃபுல்லா நார்மலா இருக்கு. இது பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குங்குமம் வச்சு வச்சு இன்டைரக்டா எனக்கு தாரணைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் ஆச்சு. இந்த இடத்துல இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த இச்சிங் வந்து உண்டாயிருக்கும். இதனால என்ன அப்படின்னா, கண்ண மூடி உட்கார்ந்தாலும் என்னால அந்த இச்சிங் இருக்கிற இடத்த வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும், தாரணை பண்ண முடியும் உங்களுக்கு. இது மாதிரி தான் தாரணையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா, இப்ப நீங்க இப்போ ஏதாவது தலையில உங்களுக்கு கவனம் இருக்கானா? இல்ல. மைக்ரைன் வந்துச்சுன்னா, தலைவலி வந்துச்சுன்னா, மொத்த தலைவலி வந்துச்சுன்னா வேற எதுவுமே கவனத்திலேயே இருக்கா, தலைவலி மட்டும்தான் கவனம் இருக்கும். பல்வலி வந்துச்சுன்னா கவனம் ஃபுல்லா வேற பக்கமே ஐயோ பல்வலி அப்படின்னு. வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னா வயிற்றுலையே பிடிச்சிக்கிட்டு தொப்புலையே நாபியே பிடிச்சிட்டு ஐயோ அப்படின்னு சுருண்டு கிடப்போம். வயிற்று வலி அதுலயே இருக்கும். அப்ப கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு இடத்துல உண்டாகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல எதையாவது ஒண்ணு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, நேற்று ஃபுல்லா நாக்கை நான் கடிச்சுக்கிட்டேன், என்னோட நாக்கை நானே கடிச்சுக்கிட்டேன். நாக்கை கடிச்சுக்கிட்டா அது ஒரு தேங்காவை கடிக்கணும்னு ஆசைப்பட்டு படுக்கிற நேரத்துல இந்த நேற்று நைட்டு தேங்காய் ஒழுங்கா படுக்கும்போது எவனாவது தேங்காய் சாப்பிடுவானா, ஆசைப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா தேங்காவை எடுத்து ஒரு கடிச்சு பாருங்க, ஒரு கடிச்சோட நாக்கு கடிச்சுக்கிட்டேன். நைட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தூங்குற வரைக்கும் கவனம் ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் எங்கன்னா அந்த நாக்கு கடிச்ச இடத்துலயே இருக்கு, வேற பக்கமே கவனம் போக மாட்டேங்குது. தெரியல உங்களுக்கு? கதவுல எங்கேயாவது இடுக்கல வந்து கையை விட்டு கதவை சாத்திடுவோம், டொம்முன்னு அடி போட்டுரும். ஃபுல் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்குன்னா அதுலதான் இருக்கும். அப்போ இதுதான் தாரணையோட எக்ஸாம்பிள். நீங்க அடுத்த முறை உங்களுக்கு ஏதாவது ஒரு இடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, அப்பதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அதுலயே இருக்கும். அப்படிப்பட்டதா தாரணை சம்பவிக்கணும். இதுக்கு ஆச்சாரியர் சொல்றார், சொல்லப்பட்ட தேசத்துல, எந்த தேசத்துல சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கோ அந்த தேசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸ்ல பர்டிகுலரா அந்த ஸ்தானத்துல பிரத்யேசிய ஏக்கதானத்தா, பிரத்யம்னா சித்த விருத்தி, இந்த சித்த விருத்திகளோட ஏக்கதானத்தா ஒன்று போல இருக்கிற விஷயம் எது ஆச்சாரியர் சொல்றாரு? ஏக்க விஷய பிரவாகன்னு போட்டார். ஏக்க விஷய பிரவாகம் அப்படின்னா என்னது? சதா அதை பத்தியே போயிட்டே இருக்கிறது. பல்வலி வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சுன்னா பல்லியே இருக்கும், ஐயோ அப்படின்னு வேற எந்த பக்கம் கண்ணை மூடிப்போம்ல. பல்வலி வரும்போது என்ன ஆகும்? அப்படியே கண்ணை இழுத்து கண்ணை மூடிப்போம், ஐயோ வலிக்குது, அப்படியே கூச்சமா இருக்கு, வலிக்குது அப்படின்னு. அப்ப பாருங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே இருக்க, கண்ணை முடிக்கிறீங்க, வெறும் பெயின்ல மட்டும் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அப்ப என்ன இருக்குன்னா பிரவாகம் வந்து ஏக்க விஷய பிரவாகம், ஒரே விஷயத்தை பத்தின பிரவாகம். இதே மாதிரி ஒரு விஷயத்துல ஆப்ஜெக்ட்ல நமக்கு என்ன உண்டாகணும்? ஒரே மாதிரி சித்த விருத்தியோட பிரவாகம் போகணும். எது வரைக்கும்? இங்க நம்பர் சொல்லல, நான் வேற இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல இருந்து சொல்றோம் 12 செகண்ட். அது வரைக்கும் போச்சு அப்படின்னா சச்ச விச்சித்திய 2 இருக்கணும். ஒண்ணுதான் உங்களோட இதுல போட்டிருக்கு, 2 வாட்டி விச்சித்தியன்னு போட்டுங்க. யாராவது எழுதிருந்தீங்கன்னா 2 வாட்டி போகணும். விச்சித்திய. சரி, இது எப்படி சுவாமி தாரணை வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? தாரணை 12 செகண்ட் தானே. 12 செகண்டை நீங்க சித்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிருப்பீங்க? தாரணைய நான் ஏற்கனவே சொன்னேன். 12 செகண்ட் வரதுக்கு முன்னாடியே எத்தனை தாட்டு வந்துருச்சு? நடுவுல 4 தாட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா இப்ப உங்களுக்கு எடுத்து பாருங்க எத்தனை தாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5-6 தாட்டு வந்துடும். அப்ப என்ன ஆகுது? துண்டுபட்டு வருதா? ஒரு தாரணைய கண்டினியூஸா 12 தாட்டு வரணும் மாதிரி வச்சுக்கிறதுக்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணும்போது துண்டா நடக்கும். 4 தாட்டு நடுவுல வரும், அதுக்கப்புறம் 3 தாட்டு வரும், அதுக்கப்புறம் 2 தாட்டு வரும், அதுக்கப்புறம் 1 தாட்டு வரும், அதுக்கப்புறம் 12 வந்து பாத்தீங்கன்னா ஒரே தாட்டா. அப்போ ஒரு தாரணைய பண்ணும் போதே துண்டாதான் விச்சித்தியன்னு என்ன அர்த்தம்? பிரேக் ஆகி தான் இருக்கும். இதை நம்ம அபியாசம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தாரணையை ஜெயம் பண்றோம். இந்த 12 செகண்ட்ல இருந்து 144 செகண்டுக்கு வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணும் போது
அப்ப எவ்வளோ ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. அப்ப எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து ஓம் 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 ஓம். சனி என்ன நடுவில் எதுக்கு வர? ஓம் 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 எல்லாம் வருவாங்க. இப்ப நான் கண்ணை மூடணும்னு வந்து பாத்தீங்கன்னா ராவணன் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் வராரு. முன்ன ராமச்சந்திரன் சார் வந்து நடுவில் வராரு, சிவிச்சேச்சி நடுவில் வராங்க, சாவித்திரி அம்மா நடுவில் வராங்க, பூர்ணிமா வராங்க, கீதா வராங்க. ஏன்னா இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்ல, இப்ப பார்த்துக்கிட்டு இருந்து கண்ண மூடி வந்து பாத்தீங்கன்னா ஓம் ஓம் ஓம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடுவுல 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 தாட்டு வரும். துண்டு துண்டு துண்டா தியானம் சம்பவிக்கும். 10 தாட்டு கரெக்டா இருக்கும், நடுவுல ஒரு தாட்டு வேறையாகும். 10 தாட்டு சரியா இருக்கும், வேற ஒரு தாட்டு நடுவுல வரும். இப்ப என்ன பண்ண போறோம்? எடிட் பண்ணி கண்டினியூஸா 144 தாட்டு வர வரைக்கும் நித்தியம் காலையில சாயந்தரம் மத்தியானம் அப்படின்னு உட்கார்ந்து அபியாசம் பண்ண தீர்க்க காலம் நிரந்தரம் சத்கார ஆசேவிதோ திருடபூமி. அப்ப அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க காலம் நிரந்தரம் அபியாசம் பண்ண மெதுவா என்ன ஆகும்? துண்டுபடாம ஒரே விருத்தி பிரவாகம் ஒண்ணு கிடைக்கும். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. சச்ச விச்சித்திய ஜாயமான துண்டு துண்டாதான் வந்து பாத்தீங்கன்னா தியானம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கிடைக்கும், உண்டாகக்கூடியது. துண்டுபட்டு விச்சித்திய சச்சத்தியானோ ஜாயமானோ உண்டாகக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தியானம் என்று பெயர், விருத்தி பிரவாகம். அப்ப கண்டினியூஸா எடுத்தோன்னு அடைய முடியாது. அதுக்காக தான் கீதால சொல்லும் போது என்ன பண்ணிருக்கு? ஷனை ரூபரமே, மெதுவா தான் பண்ணணும். நான் ஒரே நாள்ல உட்கார்ந்து ஜெயம் பண்ற சாமி, அது மாதிரிலாம் முடியாது. அதுக்காக தான் தீர்க்க காலம் நிரந்தரம்னா ஆச்சாரியார் சொல்றாரு. அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதக யோக சூத்திரத்துல. இதே பகவத்கீதையில 6வது சாப்டர்ல சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஐயோ சாமி, நான் வந்து இதனை நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் சொல்றேன், எனக்குலாம் அது மாதிரி தெரியலையே அப்படின்னு என்ன பண்றான்? அர்ஜுனன் வந்து புலம்புறான். ஐயோ, நான் வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயம் என்னோட எல்லா விருத்திகளும் வெளியிலேயே போயிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அசம்சயம் மகாபாகம் மனோ துர்நிகிரகம் சனம் 6வது சாப்டர்ல சொல்லும்போது சொல்றாரு, நீ கண்டிப்பா நீ சொல்ற அர்ஜுனா, நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்றதுன்றது, விருத்தி பிரவாகத்தை பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். மனோ துர்நிகிரகம் சலம், அந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா நிகிரகம் பண்றது துக்கேன நிகிரகம் துர்நிகிரகம், கஷ்டப்படும், துக்கம் கொடுக்கும். அப்படிதான் இந்த சலத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசோட சலனத்தை நிப்பாட்ட முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அபியாசேன து கௌந்தேய வைராகியேன ச கிரியதே, வைராகியத்தினாலும் அபியாசத்தினாலும் தொடர்ந்து அபியாசம் பண்ண என்னாகும்? இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இதுக்கு பேர் தான் தியான அபியாசம். 12 செகண்ட் வர வரைக்கும் பண்றது தாரண அபியாசம். 12க்கு மேல 144 செகண்ட் வரைக்கும் பண்ணக்கூடிய அபியாசத்துக்கு பேரு தியான அபியாசம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியார் சொல்றாரு என்ன? ததுக்தம், இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டும் இருக்கிறது. யோகி ஆகிய வைத்திய ஸ்மிருதியில என்ன சொல்லியிருக்கு? விலாப்ய விகிருதிம் கிருத்ஸ்னாம் சம்பவ வியத்யய கிரமாத் பரிசிஷ்டம் ச சன்மாத்திரம் சிதானந்தம் விசிந்தயேத். அற்புதமான வியாக்கியானம். அதான் சொன்ன, வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிருத்தியாசனத்தை பத்தி படிக்கணும் அப்படின்னாவே யாரும் பேச மாட்டேன்றாங்க. எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? பரமார்த்தனம் சுவாமில இருந்து, ஓங்காரணம் சுவாமில இருந்து, குருபிரானந்தால இருந்து, தயானந்தால இருந்து நிதித்தியாசனம்னா என்ன பண்றாங்கன்னா, ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட, நான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சதசிய நிதித்தியாசனம் பண்றேன் சுவாமி. பஞ்சதசிய நிதித்தியாசனம் பண்றேன், மூஞ்சிலே 4 குத்து பஞ்சதசிய நிதித்தியாசனம் பண்றது. எது நிதித்தியாசனம்? என்ன லட்சணம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, நான் பஞ்சதசியை வந்து புரஸ்சரணம் பண்றேன் சுவாமி. பஞ்சதசியை புரஸ்சரணம் பண்றீங்க? புரஸ்சரணத்துக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் நிதித்தியாசனம்னா என்ன அர்த்தம்? புரஸ்சரணம்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம அவங்கவுங்க இஷ்டப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிதித்தியாசனத்துல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசனம்ன்றது சமாதி அபியாசம், உபாசனம் இல்ல. நிதித்தியாசனத்துல வந்து தான்ல நிக்கிறது மட்டும்தான். ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவா ந கிஞ்சித் அபி சிந்தையத், இதான் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம்.
அங்க வந்து பாத்தீங்கன்னா கிரந்தங்களை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிரந்தங்களை வச்சு வாசிச்சுக்கிட்டே இருக்கிறது நிதித்தியாசனம் அது மாதிரிலாம் இல்லவே இல்லை. சமாதி அபியாசம் மட்டும்தான் நிதித்தியாசனம். அப்ப என்ன பண்ணுது இந்த லட்சணம், இதெல்லாம் ஹைலைட் பண்ணிங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு ஜீவன் முக்தரா, சர்வம் பிரம்மமயம்னு சொல்லக்கூடிய ஜீவன் முக்தரா இருந்தவர் சொல்றார், விலாப்பிய விகிருதிம் கிருத்ஸ்னாம். விகிருத்தின்னு சொல்லக்கூடிய விகாரங்கள் இருக்குல்ல, என்னப்பா விகாரங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சித்தத்துல உண்டாகக்கூடிய எல்லா தாட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா விகாரம், மாறுபாடுகள் அர்த்தம். சித்தத்துல உண்டாகக்கூடியது எல்லாமே விகாரம். நம்ம சொல்ற சித்த விகாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சித்த விகாரம் இது தாட்டு தான் சித்த விகாரம். விதவிதமா நம்மளை மாத்தி காட்டிக்கிட்டே இருக்கு. இந்த தாட்டு எல்லாம் விகிருத்தின்னு பேரு. இதை எல்லாத்தையும் கிருத்ஸ்னாம் விகிருதி, எல்லா விற்த்திகளையும் வந்து பாத்தீங்கன்னா விலாப்பிய லயம் செய்து விட்டு, விலாப்பியன்றதுக்கு அர்த்தம் நல்ல லயம் பண்ணிட்டு, விசேஷ ரூபேன லயம் கிருத்வா, நல்ல விசேஷ ரூபத்துல லயம் பண்ணிட்டு, சம்பவ வியத்திய கிரமாத், எந்த ஒரு மாறுபாடும் இல்லாத நிலையில, எந்த ஒரு மாறுபாடும் இல்லாத நிலைய வந்து பாத்தீங்கன்னா அத்திய கிரமாத் அடைந்து வந்து பாத்தீங்கன்னா பரிசிஷ்டம் சன்மாத்திரம். மிச்சம் என்ன இருக்கும் சுவாமி? விற்பி எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம்? நிதித்தியாசனத்துக்கு என்ன பிரக்கிரியா சொல்லியிருக்கோம்? மனநத்துல நேத்தி நேத்தி நேத்தி, நிதித்தியாசனத்துல தான் 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 தான்ல நிக்கிறது. இந்த தான் தான் தான்ல நிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா விற்பி இல்லாத இடம். அது எத்தனை சொல்லியிருக்க? முதல்ல 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் அப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். அந்த விற்பி இல்லாத நிலையில இருக்கும்போது தியானம் எப்படி சம்பவிக்குன்னு சொல்லியிருக்கேன். நடுவில் நடுவில் விற்பி வந்து வந்து போயிட்டு இருக்கும். துண்டுபட்டு 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 நடுவில் ஒரு விற்பி வரும், திரும்ப நிப்பாட்டுவீங்க. இந்த விற்பி வரும்போது எந்த விற்பி வரும்? இப்ப நம்ம ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு மெதுவா நான் போறேன், ஓம் 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 சொல்லிக்கிட்டே போய் 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 ஓங்காரம் சகுனமா நிற்கணுமா? அகாரம் உக்காரம் மகாரம் வரைக்கும் சப்தம் இருக்கு, சகுனம். ஆமா, அமாத்திரா மட்டும்தான் நிர்குணம். அமாத்திரான்ற துரிய மட்டும்தான் நிர்குணம். அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 3 செகண்ட் அமாத்திரால நிக்கிறேன். 3 செகண்ட் நின்னதுக்கு அப்புறம் திரும்ப கீழே இறங்குறேன்னா என்ன விருத்தி வரும்? ஓங்கார விருத்தி தான் வரும். அசம்பிரஜாதத்திலிருந்து கீழே இறங்கினா என்ன வரும்? சம்பிரஜாதம் வரும். சமாதியில தான் திரும்ப இந்த ஓங்காரம் தான் ஓடும். அப்ப திரும்ப என்ன பண்ணுவேன்? மேல போவேன். திரும்ப விருத்தி 4 செகண்ட் ஆகும், 5 செகண்ட் ஆகும், 6 செகண்ட் ஆகும், இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். ஒரு டைம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சர்வ விற்த்திகளும் சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறுபடாது இல்லாத அந்த இடத்துல நிற்கும் போது அது மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகார உக்காரம் அகாரம் போயிட்டு வெறும் துரிய மாத்திரமா அனந்த மாத்திரம், அமாத்திரோ அனந்த மாத்திராச்சு, அனந்த மாத்திரமா அன்லிமிட்டா இருக்கக்கூடிய அந்த துரியத்திலேயே வெறும் ஸ்புரண மாத்திரமா இருக்கிறது, வெறும் அறிவு மாத்திரமா இருக்கிறது. தீபத்தோட சுடர் மாற்றும் அறிவு மட்டும் இருக்கும், அவேர்னஸ் மட்டும் இருக்கும். அதுதான் மிச்சம் இருக்கும், பரிசிஷ்டம்னு பேர். எல்லா விற்த்திகளும் போனதுக்கு பிறகு மாறுபடாத நிலையை அடைஞ்சு தான் மாத்திரமா இருக்கிறது சன்மாத்திரம் சிதானந்தம். அந்த இடத்துல இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா எந்த தாட்டும் இல்ல, வெறும் சத்து மாத்திரமா இருக்கிறது, வெறும் இருப்பு, வெறும் நான் இருக்க, இவ்வளவுதான் இருப்பு மாத்திரமா. ஜஸ்ட் பீன்னு எல்லாத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க, வெறும் இருப்பு மாத்திரமா இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிதானந்தம் விசிந்தையே. அந்த சிதானந்தத்திலேயே திரும்ப 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 மனசை என்ன பண்ணணும்? வைக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் தியானம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தாரண 12 செகண்ட் இந்த விற்பி இல்லாததுல நிக்கிறதுக்கு பேரு 12 செகண்ட் பண்ணினீங்கன்னா தாரணா, 12 செகண்டை இம்ப்ரூவ் பண்ணினீங்க அப்படின்னா அது தியானம், ஆத்ம தியானம். ஆனா நடுவுல என்ன வரும்? தாரணையிலையும் நடுவுல விற்த்திகள் வரும். அதே நேரத்துல தியான அபியாசத்திலயும் என்ன வரும்? விற்த்திகள் நடுவுல வரும். ஆனா நீங்க அந்த நிர்குணத்துல பண்ணும்போது கீழே இறங்கும் போது சகுனமா நீங்க எதை கொண்டு வந்தீங்களோ அந்த விற்பி தான் வரும், மொழியே லௌகிக விற்பி வராது. லௌகிக விற்பி வராது. இப்ப நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா சமாதி பண்றோம் அப்படின்னு உள்ள போய் உட்கார்ந்தோன்னு வச்சுங்களேன், நம்ம கீழே இறங்கும் போது எந்த விற்பி வரும்? லௌகிக விற்பி தான் வரும். போஸ்ட்மேன் வந்தானா வித்தான அவஸ்தா தான் வரும் மொழிய, சம்ஸ்காரம் தான் வரும் மொழிய. ஆனா நம்ம இந்த சவிகல்ப சமாதி அட்டைன் பண்ணிட்டு நிர்விகல்பம் போகும்போது, நிர்விகல்பத்துல இருந்து கீழே இறங்கும் போதெல்லாம் சவிகல்பத்துல தான் இறங்குவோம், லௌகிகத்துல வித்தானத்துல இறங்க மாட்டோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அபியாசத்துக்கு தான் பேர் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் அப்படின்னு பேரு. இதுதான் ஆத்ம தியான பிரக்கிரியா. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார்.
அடுத்த சூத்திரம் போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்தை சகுணத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராக்டிஸ் வந்து பண்ண போறோம். நிர்குணத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அபரோக்ஷானுபூதி அப்படின்னு ஒரு இது அபரோக்ஷானுபூதி. அபரோக்ஷானுபூதியில வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதியை பத்தி பேசும்போது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே தாரணைக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், தாரணைக்கு முன்னாடி ஸ்டெப் என்னது, திராட்டக்கா. நல்லா இங்க இல்ல, இங்க சொல்லல. நம்ம என்ன பண்ணணும், திராட்டக் பண்ணிட்டு தான் தாரணை பண்ணணும். திராட்டக் பண்றதுன்னா என்ன அர்த்தம், ஓப்பன் ஐஸோட பண்ணீங்கன்னா திராட்டக்கு, க்ளோஸ்டு ஐஸா பண்ணீங்கன்னா தியானம். அப்போ ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா 116 ஸ்லோகம் அபரோக்ஷானுபூதி 116வது ஸ்லோகத்தை சொல்ற. திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத் சா திருஷ்டி பரமோதாரா நாசாக்ர அவலோகினி. இந்த திராட்டக்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில தீபத்தை வச்சு திராட்டக் பண்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு பெரிய பிளாங்க் பேப்பர்ல ஒரு டாட், பிளாக் டாட் ஒன்று வந்து ஒட்டிட்டு பொட்டு இருக்குல்ல, நம்ம பிளாக் கலர் பொட்டு வைப்போம்ல, இந்த பொட்டை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ல ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இல்லை அப்படின்னா அந்த மூக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாட் வந்து ஒரு ஸ்கெட்ச் பென் வச்சு இங்க மூக்குல வந்து ஒரு டாட் வச்சுக்கிறது, வச்சுட்டு இந்த மூக்குலயே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த மூக்கு நுனியை பார்க்கறது, நாக்கு நுனியை பார்க்கறது, புருவ மத்திய பார்க்கறது, தீபத்தை பார்க்கறது, இல்ல பிளாக் டாட்டை பார்க்கறது, இதெல்லாம் இருக்கே சாமி, இதெல்லாம் தாரணை இல்லை சாமி. அப்ப இதெல்லாம் நீங்க இந்த இதுல திராட்டுக்களை கொண்டு வரீங்களே, இதெல்லாம் திராட்டுக்கு இல்லையா சாமினா? இதெல்லாம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, சவிகல்ப சமாதிக்கு முன்னாடி, ஏதாவது ஒரு சவிகல்ப நாமரூபங்களை பண்றதுக்கு முன்னாடி பண்றது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரத்தை பண்ணும் போது தாரணை என்ன தெரியுங்களா உங்களுக்கு, நிர்குண நிராகாரத்தை பண்ணும் போது தாரணை வந்து மூக்கு நுனியை பார்க்கறது, நாக்கு நுனியை பார்க்கறது, டாட்டை பார்க்கறது, இப்படி இல்லை. அப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது சாமியா. இப்ப நீங்களும் நானும் அதை தான் பண்ணணும். இப்ப நமக்கு இன்னும் சவிகல்ப சமாதி சித்திக்கல, ஏகாகிர சித்தத்துல இன்னும் பூர்ணமாகல. அப்ப இப்ப நம்ம எல்லாமே அபியாசம் பண்ணும் போது மூக்கு நுனிய, புருவ மத்திய, வெளியில டாட்டு, தீபம் இதெல்லாம் பண்ணணும். ஆனா ஒருத்தன் நிர்குணத்தை பண்றான்னு வச்சுங்களேன், இதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே போயிருப்பான். இதெல்லாம் கிராஸ் பண்ணி சவிகல்ப சமாதிகளை எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி நிர்விகல்ப சமாதிக்கு போறவன், அசம்பிரஜா சமாதிக்கு போறவன், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா, இது மாதிரி மூக்கு நுனியை பார்க்கறதெல்லாம் தாரணை, இது திராட்டக்கு இல்லப்பா. திராட்டக்கு இது அப்படின்னா திருஷ்டிம் ஞானமயம் கிருத்துவா. இந்த திருஷ்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விபூதி யோகம் எடுக்கிறது பகவத்கீதையில, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் எடுக்க போறது, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுங்களா உங்களுக்கு, உங்க திருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மெதுவா 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 வேற ஒரு மயமா மாத்துறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா பிரயத்தனத்துல இருக்கேன். என்ன பிரயத்தனம் சுவாமி அப்படின்னா, எதையெல்லாம் பார்த்தா முதல் ஸ்டெப் என்ன இருக்கணும், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். இப்போ நம்ம விபூதி யோகத்துல படிக்கிறதெல்லாம் அதுதான். எதெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரப்போகுது. நான் வந்து பாத்தீங்கன்னா காக்கா குருவியெல்லாம் கூட நான் தான் சொல்ல போறாரு பகவான். ஆச்சரியமா இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் அவர் தான், அவர் கண்ணியமா இல்லை. அப்ப சகுன ரூபமா இந்த உலகம் மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா சகுன ஈஸ்வரனா தான் இருக்காரு அப்படின்னு முதல் சகுன உபாசனைக்கு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறோம், நீங்க எதெல்லாம் நாமரூபமா பாக்குறீங்களோ, நம்ம 9வது அத்தியாயத்துல 4லிருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இவைகள் எல்லாம் என்னிடமிருந்து உண்டாயின, ஆனால் அவற்றில் நான் இல்லை. ஃபர்ஸ்ட் 4ல சொல்லுவாரு, 9:4. அதுக்கு அடுத்த சொல்லுவாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவைகள் என்னிடத்தில் இல்லை அப்படின்றாரு. ஆமா, அப்போ இவைகள் என்னிடத்திலிருந்து உண்டாயின, இவைகளில் நான் இல்லை. அடுத்த ஸ்லோகத்துல என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இவைகளில் நான் இல்லை, என்னிடத்தில் அவைகள் இல்லை. அப்ப இந்த உலகெல்லாம் எங்கப்பா இருக்கு அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா சும்மா இல்யூஷன். ஸ்கிரீனுக்கு மேல தெரியல காட்சிகள் மாதிரி, காணல் ஜலம் மாதிரி, கைத்துக்கு மேல தெரியல பாம்பு மாதிரி இந்த ஜெகத் எல்லாம் இருக்கு. இதுதாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாரணை பண்றவன் முதல்ல பக்தனா இருந்துகிட்டு என்ன பண்ணணும், எல்லா ஈஸ்வரன் எல்லா ஈஸ்வரன் எல்லா ஈஸ்வரன்னு பாக்குறது சகுன தியானத்துக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ் ஆனதுக்கு பிறகு வாஸ்தவத்துல இது எதுவுமே பொய்,
இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம், பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம். இதுக்கு பேர் தான் ஞான திருஷ்டி அப்படின்னு பேர். அப்போ என்ன சொல்றாரு ஆச்சாரியார் இதுல அபரோக்ஷானுபூத்துல சொல்றார், திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா, பார்வையை ஞானமா மாத்திக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், நான் சொல்ற ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, அவன் என்ன பண்ணுவான், எங்கேயாவது நாங்கள் டிராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது அவன் சொல்லுவான், ஜி இங்கே வந்து கஞ்சா விற்கிறாங்க ஜி. எப்படிப்பா உனக்கு தெரியும்? பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினோடனே சொல்லுவான், அவன் பாரு அவன் கஞ்சா விற்கிறவன், இவன் கஞ்சா விற்கிறவன், இவன் கஞ்சா விற்கிறவன். நமக்கு யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? நீங்க எங்கேயாவது போய் பஸ் ஏறும்போது எவன் கஞ்சா விற்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம யாருக்குமே தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா, பாம்பின் கால் பாம்பறியும். சிம்பிள். எவன் எந்தெந்த கண்ணாடி போட்டிருக்கானோ அவனுக்கு தான் அது அந்த காட்சிகள் தெரியும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் எங்க பார்ப்போம், நாங்க டிராவல் பண்ணும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க கோயில் கோபுரம் தெரியுதுன்னு பாத்துட்டு இருப்போம். ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கோயில் கோபுரமா தெரியும், மேல மேல தெரியுமா. எங்க டிராவல் பண்ணாலும் கோயில் கோபுரம், எந்த கோயில், இது என்ன கோயில் புதுசா இருக்கேன் நான் பார்த்தது இல்லையா, இவ்வளவு நாள் ஆச்சு நான் பார்த்தது இல்லை, என்ன கோயில், என்ன சுவாமி பேரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். இன்னொருத்தன் கஞ்சா வாங்குறவன் கஞ்சா ஆலையே பார்த்துட்டு போயிட்டு இருப்பான் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு திருஷ்டி கஞ்சா திருஷ்டி, ஒருத்தனுக்கு திருஷ்டி ஈஸ்வர திருஷ்டி, ஒருத்தனுக்கு திருஷ்டி ஞான திருஷ்டி. சர்வம் பிரம்மமயம், இங்க இருக்க எல்லா நாம ரூபங்களும் பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, திருஷ்டிம் ஞானமயம் கிருத்துவா, பார்வையை ஞானமயமா மாத்திக்கிட்டு, பஷ்யேத்து பிரம்மமயம் ஜெகத், பஷ்யேத்து பிரம்மமயம் ஜெகத், இந்த மொத்தமும் பிரம்மமா தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறது எதுவோ, சா திருஷ்டிக்கு பரமோதாரா, அந்த திருஷ்டி தான் மிகவும் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்ததா இருக்கிறது, ரொம்ப மேலானது. அது மாதிரி பார்க்கிறது தான் மூக்கு நுனிய பார்க்கறது இல்ல. மூக்கு நுனிய பார்க்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்கூல் ஆட்கள் பண்ண வேண்டியது. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரத்துக்கு போறவன் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு எவன் பார்க்கிறானோ அதுதான் திராட்டக். அதுதான் என்னது, திராட்டக் அப்படின்னு பேரு சொல்லியாச்சு. சரி, திராட்டக்கு சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தாரணம் சொல்லணும்ல. அப்ப எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம். மேல இருக்க நாம ரூபம் பொய், நாம ரூபம் பொய், நாம ரூபம் பொய். தங்கம் தான் சத்தியம், கமல் மூக்குத்தி இல்ல, கமல் மூக்குத்தி இல்ல. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிறதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியல நாம ரூபம்லாம் போய் கீழே இருக்கிறது வெறும் சச்சிதானந்தம், வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கு. இது திராட்டக்கு. தாரணைக்கு போனீங்க அப்படின்னா அபரோக்ஷானுபூதி 122வது ஸ்லோகம். யத்ர யத்ர மனோ யாதி பிரம்மணஸ்தத்ர தர்ஷனாத் மனசோ தாரணம் சைவ தாரணா சா பராமதா. அற்புதமானது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்துல இருக்கு. நான் கொட்டேஷன் வந்து தேடி எடுக்க முடியலன்றதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வந்து உபனிஷத்து மந்திரம். இதெல்லாம் உபனிஷத்து மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆச்சாரியர் அபரோக்ஷானுபூத்தியில் என்ன பண்ணியிருக்கார், அத்தியாகாரம் பண்ணி சொல்லியிருக்கார். எத்தனை எத்தனை மனோ யாத்தி, எத்தனை எத்தனை மனோ யாத்தினா எங்கெங்கெல்லாம் மனசு போகுதோ, முதல்ல நீங்க என்ன பண்ணீங்க, கண்ணை திறந்துக்கிட்டு, திராட்டக்கு என்னது, கண்ணை திறந்து பாக்குறது திராட்டக்கு. இத திராட்டக்ல பிராக்டிஸ் ஆகி இதெல்லாம் பிரம்மம், இதெல்லாம் இந்த பட்சிகள்லாம் ஈஸ்வரன் தானே, இந்த பட்சிகள்லாம் ஈஸ்வரன் தானே, இந்த மிருகங்கள்லாம் ஈஸ்வரன் தானே, இந்த மனுஷங்கள்லாம் ஈஸ்வரன் தானே, சர்வம் பிரம்மயம், இது சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு முதல்ல பிராக்டிஸ் பண்றது. அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் நாமரூபம், நாமரூபத்துக்கு கீழே இருக்கிறது வாஸ்தவத்த சைத்தன்யம். அப்ப இருக்கிறதெல்லாம் பிரம்மம் தான், நாமரூபம் பொய், நாமரூபம் பொய் அப்படின்னு ரெண்டாவது பாக்குறது. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சகுனம், அப்புறம் நிர்குணத்துல திராட்டக்கு. அதுக்கப்புறம் தாரணா வரும்போது என்ன பண்றா, கண்ண மூடி உட்காந்து, கண்ண மூடி உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தாரணம் பண்ண போறீங்க. சகுன தாரணம் என்ன வரும், நான் வெளியில பார்த்ததை அப்படியே உள்ள பாக்குறது. அதே நிர்குண தாரணத்துல என்ன வந்துருது அப்படின்னா எந்த எந்த தாட்டெல்லாம் வருமோ, எல்லா தாட்டுக்கும் நாம ரூபம் இருக்கா, அப்ப எந்தெந்த தாட்டெல்லாம் வருமோ அந்த தாட்டெல்லாத்தையும் என்ன பண்றது அப்படின்னா இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம், இது நாம ரூபம் தான், இது பொய், வாஸ்தவத்தை பிரம்மம் தான். வாஸ்தவத்தை கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இந்த நாமரூப தாட்டு வருது, கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இந்த நாமரூப தாட்டு வருது. நாமரூபம் மித்யா, பொய், இருக்கிறது கான்சியஸ்னஸ் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு எத்தனை எத்தனை மனோயாதி. எந்தெந்த விஷயத்துல இந்த மனசு போகுதோ பிரம்மனஸ் தத்திர தர்ஷனா, அந்தந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு பார்க்கணும்.
என்னோட ஃப்ரெண்டு ஞாபகத்துக்கு வரும்போதே இல்ல இந்த தாட்டு வந்து ரெண்டா பிரியுது. ஒண்ணு சச்சிதானந்தம், அதுக்கு மேல நாமரூபம் போய் சச்சிதானந்தம் சத்தியம் அப்படின்னு ஒவ்வொரு தாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா நீங்க பாக்குறீங்க, கான்சியஸ்னஸா பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் தாரணம், நிர்குண தாரணம்னு பேர். அது வந்து பாத்தீங்கன்னா மனசோ தாரணம் செய்வ, இதுதான் மனசோட தாரணம் என்று சொல்லப்படுகிறது. சாதாரண பராமதா, இந்த தாரணை தான் மிகவும் மேலானது சொல்லியாச்சு. சரி சுவாமி, தாரணைய சொல்லிட்டீங்க, தியானத்துக்கு என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியர் என்ன பண்ற, அபரோக்ஷ அனுபூதியில இப்ப இருக்கிறது அப்படியே, இப்ப நம்ம பார்த்தது அப்படியே அபரோக்ஷ அனுபூதியில சொல்ற தியானம் 123வது ஸ்லோகத்துல சொல்ற அபரோக்ஷ அனுபூதி 123வது நிர்குண தியானம். பிரம்மைவாகமஸ்மீதி சத்விருத்யா நிராலம்பதயா ஸ்திதிஹி தியான சப்தேன விக்யாதா பரமானந்ததாயினி. இதெல்லாம் யாரும் விசாரம் சரியா பண்றது இல்லை, நல்லா உங்களுக்கு இந்த இதாக கொண்டு வர்றது. பிரம்மைவாகமஸ்மீதி இது சத்து விருத்தியா, அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி நாம ரூபம் இருக்கா இல்லையா? அகம் பிரம்மாஸ்மின்றது நாமம் இல்லையா? அது அகம் நாமம் தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு தெரியுங்களா உங்களுக்கு, ரொம்ப அற்புதமானது வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணலாமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது அத்தியாயம் பகவத்கீதையில 18வது அத்தியாயம் விவிக்த சேவி லகுவாசி தியான யோக பரோ யதவா காய மானசா தியான யோக பரோ நித்யம் வைராகியம் சமுபாஸ்ரிதகன் 18:52 பகவத்கீதா பாஷ்யம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யக்காரர் சொல்றாரு, நித்தியம் தியான யோக பரோன்னு இருக்கு. ஆத்ம தியானம் நித்தியம் பண்ணணும், நிரந்தரமா பண்ணணும். நிரந்தரம் அர்த்தம் நிதித்தியாசனத்துக்கு எங்கேயாவது லீவ் போட்டு காலைல 1 மணி நேரம் சாயந்தரம் 1 மணி நேரம் நிதித்தியாசனம் பண்ணலாமா சாமி? இல்லைங்க சார். என்னன்னு கேட்டீங்கன்னா நித்தியம் 24/7 தான் நிதித்தியாசனம். பிரேக் விட்டு அரை மணி நேரம் நான் நிதித்தியாசனம் பண்றேன், 1 மாசம் நிதித்தியாசனம் பண்றேன். நான் நிதித்தியாசனத்துக்காக ஏப்ரல் மாசம் மே மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல போய் நிதித்தியாசனம் போறேன், கங்கோத்திரி போய் இல்லை. நிதித்தியாசனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நிரந்தரம், தீர்க்க காலம், நிரந்தரம், தொடர்ந்து சதா போயிட்டே இருக்கும் நிதித்தியாசனம். அதுல ஆச்சாரியர் பாஷ்யம் சொல்றாரு, நித்தியம் தியான யோக பரோன்னு இருக்கு. தியான யோக பரோ நித்தியம், நித்தியம் தியான யோக பரோனா அதுக்கு என்ன அர்த்தம் பண்றது? சங்கரர் பாஷ்யத்தை சொல்றாரு, தியான யோக பரோ அதுக்கு என்ன அர்த்தம்? தியானம். தியானம்னு என்ன அர்த்தம்? ஆத்மஸ்வரூப சிந்தனம். யோக ஆத்ம விஷயே ஏவ ஏகாகிரிகரணம், ஆத்மாலேயே கான்சென்ட்ரேட் பண்றது. என்ன ஆத்மானா? நிர்குணமா நிராகாரமா? சகுனம் இல்லைல்ல, நாமம் இல்லை, ரூபம் இல்லை. அப்போ ஸ்புரண மாத்திரம்னு அதுதான் நம்ம என்ன பண்றோம், வெறும் உணர்வா இருக்கிறது. அந்த வெறும் உணர்வா இருக்கிறது தான் சைத்தன்யம்னு பேர். அதுலயே கான்சென்ட்ரேட் பண்றது, அந்த ஏகாகிர பண்றதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம்னு பேர். அது ஏன் நித்தியம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, தியான யோக பரோ பரத்வேன கர்த்தவியம், இதுதான் எனக்கு இந்த உலகத்திலேயே பண்ண வேண்டியதுன்னு லட்சியமா வச்சுக்கிட்டு உட்காரணும். ரமணர் மாதிரி அனுபூதி தான். அதுக்கப்புறம் நடுவுல எல்லாம் சம்சாரம்லாம் இல்லை. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நிதித்தியாசனத்தோட எண்டு முடிவு வரைக்கும், சமாதி வரைக்கும், ஆத்ம சாட்சாத்காரம் வரைக்கும் போறது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்தியம் சப்தம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? நித்தியம் தியான யோக பரவனா எதுக்கு? ஆச்சாரியர் சொல்றாரு, நித்திய கிரகணம். நித்தியம்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மந்திர ஜபாதி அந்நிய கர்த்தவிய அபாவ பிரதர்ஷனார்த்தம். ரொம்ப முக்கியமானது. நிதித்தியாசனத்துல ஜபம் முதலிய வேறு எந்த காரியமும் இருக்காது. அப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது பாவனா. பிரம்மர கீட்ட நியாயம் சொல்லியிருக்கேன்ல, பாவனை. மனனத்துக்கு பிறகு வரக்கூடிய பாவனையில தான் நான் பிரம்மமா இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மின்னு பாவிக்கிறது. நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எதுவுமே இருக்காது.
நிதித்தியாசனத்துல ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்றார், அகம் நான் பிரம்மமாயிருக்கேன் அப்படின்னு பாவச்சதுக்கு பிறகு நிதித்தியாசனத்துல என்ன இருக்கிறது அப்படின்னா சத்வருத்தியா, வெறும் என்ன இருக்கும், வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் மாத்திரமா. சத்து விருத்தி அப்படின்னு அர்த்தம், இருப்பு மாத்திரம். அந்த இருப்பு மாத்திரமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. இதுதான் இங்க ஆச்சாரியார் நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகா சொல்றாரு, பரிசிஷ்டம் சன்மாத்திரம். மிச்சம் இருக்கிறது பாவிச்சு 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 என்ன பண்றது அப்படின்னா நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன்னு பாவிச்சு 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 அதோட மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சன்மாத்திரம். இதுதான் அப்படியே அபரோக்ஷ அனுபூத்தின்னு எழுதுறாரு. சத்விருத்தியா, வெறும் சத்து மாத்திரமா, வேற எந்த தாட்டும் இருக்காது. ஸ்புரண மாத்திரம்னு பேர், அதுக்கு பேரு வெறும் ஸ்புரண மாத்திரமா. நிராலம்பதையா ஸ்திதி, எந்த ஒரு ஆலம்பனமும் இல்லாத நிலை. ஆலம்பனம் என்ன அர்த்தம், எந்த விஷயங்களும் அங்க இருக்கவே இருக்காது, எந்த தாட்டும் இருக்காது. வெறும் தான் தான் தான்ற ஸ்புரண மாத்திரமா இருக்கக்கூடிய அந்த ஸ்திதிக்கு பேரு தியான சப்தேன விக்யாதா. அதுக்கு பேரு தான் தியான சப்தம். அப்ப என்ன பண்றோம், தியானம் எங்க நடக்குது தெரியுங்களா? ஓம் சொல்லி அடுத்த ஓம் சொல்றதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப், அந்த கேப்ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விருத்தியும் இல்லை. ஒரு ஓம் அடுத்த ஓமுக்கு நடுவுல இருக்கிற கேப், அதுல எந்த விருத்தியும் உள்ள வராம அந்த இடத்துல யார் இருக்கான வெறும் சத்விருத்தி மாத்திரமா, நான் மாத்திரமா இருக்க. ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லை, ஆப்ஜெக்ட் ஃபுல்லா நின்று போச்சு. அந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்விருத்தின்னு பேரு. அந்த இடத்துக்கு பேரு தான் தியானம் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல எந்த ஒரு ஆலம்பனமும் இல்லாதது, அதுக்கு பேர் தான் தியான நிர்குண தியானம் அப்படின்னு, ஆத்ம தியானம்னு அதுக்கு தான் விக்யாதா வியாக்கியானம் செய்யப்படுகிறது. அது எப்படிப்பட்டதுன்னா பரமானந்ததாயினி. இதை வந்து நம்ம அபியாசம் பண்றோம் அப்படின்னா நமக்குள்ளார என்ன ஆனந்தம் வரும் தெரியுங்களா? பெரிய ஆனந்தம் வரும். கொஞ்ச நேரம் என்னைக்காவது லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா காலையில கொஞ்சம் அது மாதிரி பண்ணணும்னு ஆரம்பிச்சா எந்த வேலையும் பண்ண முடியாது. டைப்பிங் பண்ண முடியாது, கோயிலுக்கு போக தோணாது, ஒன்றும் தோணாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கும். எப்படி டீப் ஸ்லீப்ல ஒரு ஆனந்தம் கிடைக்குதோ அது வேக்கப் ஸ்டேட்லயே நமக்கு என்ன கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். தியானம் மாதிரி ஆனந்தம் தரக்கூடியது வேற எதுவுமே இல்லை. பரமானந்ததாயினி ஆத்ம தியானம் ஆயிடுச்சா. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியானத்தை முடிச்சதுக்கு பிறகு 3வது சூத்திரம் வந்துருங்க. இங்க வந்துருங்க. நம்ம சதாசிவ பிரம்மேந்திரோட விருத்தி எழுதுறாரு 3வது சூத்திரம். தியான பிரகிருஷாத், தியான பிரகிருஷாத் 3வது சூத்திரத்துக்கு அவதாரிக்கா வியாக்கியானம் பண்றார் சதாசிவ பிரம்மேந்திரன். தியான பிரகிருஷாத் அப்படின்னா தியானம் நல்ல ஒளி விட்டு பிரகாசிக்கும் போது, நல்ல மேலோங்கி இருக்கும் போது, பிரகிருஷ்ட தன்மையை அடையும் போது, மேலோங்கிய தன்மையை அடையும் போது தியானம் பண்ணி 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 என்ன ஆகும், மெதுவா 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 உங்களுக்கு அந்த 12 செகண்ட்ல இருந்து 144 செகண்ட் வரைக்கும் தியான அபியாசத்தை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மெதுவா 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 144 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே தாட்ல, என்னது தாட்னா சகுணமா இருந்தா ஏதாவது ஒரு நாம ரூபத்துல, நிர்குணமா இருந்துச்சுன்னா வெறும் நிராலம்ப ஸ்திதி. நிராலம்ப உபனிஷத்துனே ஒரு உபனிஷத்து, வெறும் நிராலம்ப ஸ்திதி. நிராலம்பம்ன்றதுக்கு ஆத்மாக்கு இன்னொரு பேர் நிராலம்பம்னு பேர். வெறும் சைத்தன்ய மாத்திரமா, இருப்பு மாத்திரமா இருக்கிறது. அந்த தியானத்தோட பிரகிருஷாத் நல்ல மேலோங்கிய தன்மையினால சந்தத ஏக்க விஷய பிரவாக, தொடர்ந்து ஒரே விஷயத்தோட பிரவாகம் இருந்துச்சு அப்படின்னா 144 செகண்டையும் தாண்டி போச்சு அப்படின்னா 12 தியானம் ஒரு சமாதி. 12 தியானம் ஒரு சமாதி. அப்ப தியானத்துக்கு மேல என்ன பண்ணுவான், ஒருத்தன் அபியாசம் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன அபியாசம்னு கேட்டீங்கன்னா அவன் பண்ற அபியாசத்துக்கு பேரு சமாதி அபியாசம்னு பேரு. 12 செகண்ட் வரைக்கும் பண்றது தாரண அபியாசம், 144 செகண்ட் வரைக்கும் பண்றது தியான அபியாசம், 144 இன்ட்டு 144 செகண்ட் வரைக்கும் பண்றது எதுவோ அதுக்கு பேரு தாரண அபியாசம். அந்த தாரண அபியாசத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அந்த இடத்துல, சந்தத. சந்தத்தன என்ன அர்த்தம், தொடர்ந்து கண்டினியூஸா. எப்படி இருக்கும், ஏக்க விஷய பிரவாகம். சகுனமா இருந்தா அந்த சகுன விருத்தியே போயிட்டு இருக்கும். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் ஒரே விஷயத்தை பத்தின விருத்தி. அதே நிர்குணமா இருந்துச்சுன்னா வெறும் ஸ்புரண மாத்திரமா இருக்கிறது. இதுவே பிரவாகமா போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சமாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. கம் லட்சியதி, அந்த சமாதியை பத்தி பதஞ்சலியை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். மூணாவது சூத்திரம் வந்துருங்க. ததேவார்த்த மாத்திர நிர்வாசம் ஸ்வரூப சூன்யமிவ சமாதிஹி ததேவார்த்த மாத்திர நிர்வாசம் ஸ்வரூப சூன்யமிவ சமாதிஹி. ததேவார்த்த மாத்திர நிர்வாசம், நீங்க எந்த சகுன விஷயத்துல பண்ணினீங்களோ, நான் சொல்லியிருக்கேன் திரிபுட்டின்னு ஒண்ணு சொல்லியிருக்கமா, தியாத்ரு தியானம் தியேயம். தியாத்ரு அப்படின்னா தியானம் செய்பவன், தியாத்ரு இல்லைன்னா தியாத்தா, தியானம் செய்பவனுக்கு பேரு தியாத்ரு. திரஷ்டான்னு நம்ம சொல்றோம்ல, பார்ப்பவனுக்கு பேரு திரஷ்டா. அதே மாதிரி தியானிப்பவனுக்கு பேரு தியாத்தா இல்லைன்னா தியாத்ரு. அதுக்கு அடுத்தது அவன் என்ன பண்றான், தியானம் பண்றான். எதை பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயம், ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா தியேய அப்படின்னு பேர். இந்த தியானம் பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தியானம் பண்றவன் தியானத்துல மெர்ஜாய், தியாத்ருன்னு சொல்லக்கூடிய தியானம் பண்றவன் தியானத்துல மெர்ஜாயிடுவான் முதல்ல. ரெண்டாவது அந்த தியானமும் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஏக பிரத்தியந்தன். அது தியானம்ன்றது தொடர்ந்து கிருஷ்ணா 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 ராம 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 ஓம் 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 ஓம். இந்த தாட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ போயிட்டு இருக்குன்னா அது தியானம். அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தியானிப்பவன் அந்த ஃப்ளோல வந்து தியானத்தோட ஃப்ளோல கரைஞ்சு போய் இந்த தியானமும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த கிருஷ்ணன் ராமன் இல்ல ஓம் அதுல வந்து பாத்தீங்கன்னா தியானமும் மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப மெர்ஜான பிறகு ஆப்ஜெக்ட் மட்டும், தியேய வஸ்து மட்டும் மிச்சம் இருக்கும். தத்யேவ அர்த்தமாத்திர நிர்வாசம், இததான் இங்க சொல்லுது. அர்த்த மாத்திரம் அப்படின்னா அந்த தியானமும் என்ன ஆயிடும், ஆப்ஜெக்டா இருக்கக்கூடிய அந்த தியானம் பண்ற விஷயத்துல மாத்திரமா பிரகாசிக்கிறதா. அப்ப சமாதிக்கு போகும்போது தியானம் பண்றவன் இருக்க மாட்டான், தியானமும் இருக்காது. அதுக்கப்புறம் தியானம் பண்ற வஸ்து மட்டும். ததேவ அர்த்த மாத்திர நிர்வாசம், தாட் இருக்காதுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, தாட் இருந்துச்சுன்னா தியானம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், விட்டு 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 வந்துகிட்டு இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓம், ஒரே ராம், ஒரே கிருஷ்ணா, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்டில்னஸ் பிராப்தி பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த வஸ்து மாத்திரம் பிரகாசிக்கிறது. அந்த வஸ்து மாத்திரம் பிரகாசிக்கிறதுக்கு பேர ததேவ அர்த்த மாத்திரம் நிர்வாசம்னு பேர். எந்த விஷயத்துல தியானம் உண்டாச்சோ அதுலயே அந்த வஸ்து மாத்திரம் பிரகாசிக்கிறதா இருக்கிறது எதுவோ, அப்ப என்ன இருக்கும், சுரூப சூன்யம். இவ அந்த இடத்துல என்ன இருக்கும்னா தியானிக்கிறவனே இல்லாத மாதிரி இருப்பான். தியானிக்கிறவன் இருப்பான், ஆனா அந்த சமயத்துல எப்படி இருக்கும், இல்லாத மாதிரி. சொரூப சூன்யம் இவ, தியானம் செய்பவன் இல்லாத மாதிரி, சூன்யமான மாதிரி, இல்லாதவன் போல ஆகிவிடுவது எதுவோ அந்த நிலைக்கு பேர் தான் சமாதி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரமமா தியானிப்பவன் தியானத்துல கலந்து போய், தியானம் தியானிக்கிற வஸ்துல கலந்து போய், தியானிக்கிற வஸ்து மாத்திரமா பிரகாசிப்பது எதுவோ அதுதான் சமாதி என்று சொல்லப்படுது. அது சகுனமா இருந்துச்சு அப்படின்னா, நாமரூபமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு என்ன சமாதி அப்படின்னா சம்பிரஜாத சமாதிகள், சவிகல்ப சமாதிகள் அப்படின்னு பேர். மொத்தம் 6 சமாதி. அதே நிர்குணமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தான் ஆத்ம தியானம், ஆத்ம சமாதி. அதே வந்து பார்த்தீங்கன்னா அகண்டத்துல வேதாந்தம் சொல்ற மாதிரி பிரம்மத்துல பண்ணினீங்கன்னா பிரம்மத்துல சமாதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படும். பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்ற, பாஷ்யம் படிச்சா லேட் ஆகிடும், நாளைக்கு பாஷ்யம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நாராயண.